இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவையில் இருந்து பேச அனுமதி மறுத்த திமுகவுடைய சட்டப்பேரவை கண்டித்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி வாயில் முழக்கத்தில் நின்று முழக்கமிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுகவுடைய டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள், 1000 கோடி ரூபாய் ஊழல், இவற்றை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான அறிக்கையாக இருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது. இதனையெல்லாம் விரிவாக பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டுவதை மட்டுமே சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது, அனுமதி ஏற்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துகிற அளவில் திமுக ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதி அளிக்காதது ஏன்? குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் பயமா என்று இன்றைக்கு பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேரலையை துண்டித்து உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஏற்க முடியாதது என்பதை இன்றைக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் இந்த சட்டப்பேரவை கூட்டம் எதற்காக என்றும் அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதை அனுமதி மறுக்கிறது என்பது ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கக்கூடிய, ஜனநாயகத்தை குழிபோன்று புதைக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையாக திமுகவுடைய சட்டப்பேரவை மாறி இருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் இன்றைக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்து வாயில் முழக்கத்தில் நின்று சட்டப்பேரவைக்கு எதிராக பேச அனுமதி மறுக்கப்பட்ட சபாநாயகருக்கு எதிராக கோஷங்களை அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கட்சி அலுவலகம் போல நினைத்து வீர வசனம் பேசக்கூடிய ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை நேரலையை துண்டிக்காமல் முழுவதும் காட்ட தைரியம் இருக்கிறதா என்று பகிரங்கமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி விவாதத்தை நேரலை செய்யாமல் தான் பேசுவதை மட்டும் நேரலை செய்துவிட்டு அதைத்தான் மக்கள் பார்க்க வேண்டும் என இவர்களே ஒரு சர்வாதிகாரிகளைப் போல நடந்து கொள்வதுதான் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்தால்தான் கூட்டணி என அதிமுகவால் கூற முடியுமா என்று முதலமைச்சர் துடிக்க பேசுகிறாரே, அதே சட்டமன்றத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தது நாங்க தான் ஒத்துக்கொள்ள முடியுமா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். இல்லை, முதல் நீட் கையெழுத்து ரத்து என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தோம்னு ஒத்துக்கொள்ள முடியுமா என்று திமுகவினரை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். காவிரி மேலாண்மை ஆணையம் கூடியிருக்கிற தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு முறையாக தரவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என ஸ்டாலினுக்கு கூறுவதற்கு தைரியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவுடைய ஊழல், காங்கிரசினுடைய ஊழல் குறித்தும் திமுகவை போட்டுடித்த ரகசியங்கள் எல்லாம் இன்று சமூக வலைதளங்களிலே உலா வருகிறதே, அதனை ஸ்டாலின் மறந்து விட்டாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொள்கை கூட்டணி என கூறிக்கொண்டு கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு அதிமுக கூட்டணி குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று அதிமுக தொண்டர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீட் விவகாரமாக இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், கர்நாடகம் தரம் மறுப்பதாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரியத்துடைய விவகாரமாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு விவகாரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை கொண்டு வராத திமுகவுடைய அவலங்கள் குறித்தாக இருக்கட்டும், பல்வேறு விவரங்கள் குறித்து விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படி பேசுகிற பொழுது நேரலை துண்டிக்கப்படுகிறது. இதுதான் ஸ்டாலினுடைய ஜனநாயகமா? ஜனநாயக நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை திமுக அரசு செய்து கொண்டு வருவதை வன்மையான ஒரு கண்டனத்தை செய்து இன்றைக்கு சட்டப்பேரவை விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவின் இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வு தொடர்பாக, மின்சார வாரியத்தினுடைய கோரிக்கை தொடர்பாக, அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பாக, தொழில்துறை பிரச்சனை தொடர்பாக பேசுகிற போது அனுமதி மறுக்கப்படுகிறது.
திமுகவினுடைய அமைச்சர் ஒருவர் தனக்கு அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, இங்கு நீதியும் இல்லை என்று வெந்து புலம்புகிற அளவிற்கு அவருடைய அமைச்சரவை இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்க மறுத்து விடுகிற ஸ்டாலினுடைய திமுக அரசு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதை மட்டும் அந்த நேரலையை துண்டித்து ஜனநாயகத்துடைய குரல்களை குழிதோண்டி புதைத்து ஒரு உச்சகட்ட அட்டூழியத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை கண்டித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைவிலே வெளிநடப்பு செய்து வாயில் முழக்கத்திலே கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். அவர்கள் முழங்கி வரக்கூடிய அந்த கோஷங்களை சட்டப்பேரவையுடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த அநியாயம் குறித்த அந்த வேதனையை வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் மக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி தமிழ்நாடு